ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஒரு அவுட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் இருக்கிற உதேரியா பீச்சுக்கு தான் போயிருந்தோம். இது வந்து சடனாக பிளான் பண்ணி தான் அன்றைக்கி ஈவினிங் கிளம்பியிருந்தோம். சரி போகலாம், போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா டைம் 6 o'clock ஆயிடுச்சு. அப்போவே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், கொஞ்சம் கூட இருட்டவே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏரியாவுக்கு போனால் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். நான் கூட சம்மர் வெக்கேஷன் எல்லாம் ஊருக்கு போயிருப்பாங்க, நம்ம மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே இங்கே தான்ப்பா இருக்கிறாங்க, யாருமே ஊருக்கு போல். சரி வாங்க அப்படியே உள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக காரையும் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிடலாம் வாங்க. இங்கே உள்ள பீச் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அப்படியே இந்த அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா, இங்கே பீச் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னா இந்த கேம் விளையாடிக்கலாம். அப்படியே நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த டாய்ஸ் வந்து குட்டீஸ் கொடுப்பாங்க. பெரியவங்க நம்மளுமே விளையாடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த பீச்சோட மண் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக, ஒரு குப்பை கூட கிடையாது. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இங்கே உள்ள பீச் எல்லாமே. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா குட்டீஸ்லாம் விளையாடுற மாதிரி ஸ்விம்மிங் பூல், அப்புறம் வந்து ஒரு சில கேம்ஸுமே வாட்டர்லேயே வச்சுருந்தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 55 dirhams போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, என்னோடய பசங்களும் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. சரி வாங்க அப்படியே நம்ம கடற்கரைக்கு போகலாம் அப்படின்ட்டு அதை சுற்றி மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். சரி அப்படியே போய் பீச்சில் குளிக்கலாம் அப்படின்ட்டு எங்கடா போய் குளிக்கலான்னு பார்த்தா எல்லா பக்கமும் ஆளாக இருந்துச்சு. சரி இந்த பக்கம் தான் கொஞ்சம் ஆள் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு நாங்களும் இங்கே வந்து இறங்கிட்டோம். கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்படியே சரின்ட்டு என் புருஷன் கடலுக்குள்ளே போய் குளிக்க போயிடுச்சு. என் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து வர்றப்பவே கொஞ்சம் விளையாட்டு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மண்ணில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படின்ட்டு ஒரு சில குட்டி குட்டி விளையாட்டு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நானும் அப்படியே உட்காந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் 3 பேரும் விளையாடிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா நான் போய் கடலில் குளிக்கிறேன் அப்படின்ட்டு குளிச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாடினேன். சரி நானும் வர்றப்பா அப்படின்ட்டு உள்ளே போய் நானும் அப்புறம் என் பையன் 3 பேரும் சேர்ந்து கடலில் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பொண்ணு மட்டும் வரமாட்டேன் அப்படின்ட்டா. சரின்ட்டு நாங்கள் 3 பேரும் நல்லா கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா 7 மணி வரைக்கும் தான் உள்ளே குளிக்க அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விசில் அடித்து வெளியே வாங்க அப்படின்றாங்க. 7 மணி வரைக்குமே இங்கே பார்த்திங்கன்னா இருட்டில் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சரின்ட்டு இந்த பக்கம் நாங்கள் நகர்ந்து வந்துட்டோம். பீச்லேயும் ஒரு வழியாக குளிச்சுட்டு சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அள்ளி கட்டிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏரியாவிலே இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு வந்து வச்சுருப்பாங்க. லேடிஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே குளிக்கிற மாதிரி தான் ஓப்பன் ஏரியாவில் வச்சுருந்தாங்க. இதில் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் பாத்ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுலேயும் குளிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படின்ட்டு தேடி போயிட்டு இருந்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியாக அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பசிக்குது அப்படின்ட்டு போய் சாப்பிடவே செஞ்சோம். நைட் பார்த்திங்கன்னா இதோட லைட் செட்டிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு கையில் இருந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு காரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம எதுக்கு வந்தோம், சாப்பிட்றதுக்கான மெயினாக வந்தோம் அப்படின்ட்டு கடையை நோக்கி போயாச்சு. இந்த கடையில் பார்த்திங்கன்னா மெனு கார்டில் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் எங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஃபுட்டை மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி ஒரு வழியாக நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியிருந்தோம். இங்கே உள்ள பீச்லேயே பார்த்திங்கன்னா ADCB ATM அப்படின்ட்டு ஒரே ஒரு ATM மட்டும் வச்சுருந்தாங்க. நமக்கு அமௌண்ட் ஏதாவது அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னா இதிலே நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு 8:30 மேலே தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். அப்புறம் கார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சி அப்படியே ஒரு வழியாக நாங்கள் வீட்டுக்குமே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். பாய் பாய்.